நேற்றைய தினம் வெளியாகியிருந்த செய்திகளில் பெரும்பாலும் கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பார்க்கலாம். குறிப்பாக இந்த மேகசின் சிறையில் இடம்பெற்ற கலவரங்கள் பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய நிலையில், அதாவது ஸ்ரீலங்காவினுடைய சிறைச்சாலைகளில் அடுத்தடுத்த விதமாக இடம்பெற்று வரக்கூடிய இந்த கலவரங்களும் மோதல்களும் நாட்டினுடைய நிலையை கூடுதலாக, அதாவது இந்த மோதல்கள் நாட்டின் நிர்வாகம் தொடர்பாக பலத்த கேள்விகளை எழுப்பியுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலைகள் கடந்த ஜூலை மாதம் இடம்பெற்ற பெரும் மோதலில் அதிர்ச்சி அடங்குவதற்குள் மகர, மேகசின், குருவிட்ட மற்றும் பலன்சேனி உள்ளிட்ட தடுப்பு நிலையங்களிலும் அமைதியின்மை பதிவாகியுள்ளது. இவை ஒரு தனித்தனி சம்பவங்களாக அல்லது அளவுக்கு அதிகமான கைதிகள், இந்த போதைப்பொருள் கும்பல்களுடைய செல்வாக்கு, நிர்வாக பலவீனம் மற்றும் நீண்டகால நீதிமன்ற தாமதம் ஆகியவற்றால் இவை உருவாகியுள்ளது என்றும் கட்டமைப்பு நெருக்கடியினுடைய வெளிப்பாடுகளாக என்று கேள்வியும் எழுகிறது. இது தொடர்பாக சிறப்பு செய்தி அலசல் ஒன்றை பார்க்கலாம். ஸ்ரீலங்கா சிறைச்சாலை அமைப்பு தற்போது கடுமையான பாதுகாப்பு மற்றும் மனிதாபிமான நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளது. ஜூலை மாதம் 5 மற்றும் 6 திகதிகளில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் 2 கைதிகளுக்கிடையே ஆரம்பமான இந்த மோதல் பெரும் ஒரு கலவரமாக மாறியது. அதிகாரிகளும் கைதிகளும் குறைந்தது 26 பேர் உயிரிழந்ததாக பின்னர் வெளியான தகவல்கள் தெரிவிக்கின்றன. 100க்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். உயிரிழப்பு எண்ணிக்கை தொடர்பாக ஒவ்வொரு தரப்புகளும் மாறுபட்ட புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் சம்பவம் குறித்து சுயாதீனமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுப்பெற்றது. நீர்கொழும்பு சம்பவத்தை தொடர்ந்து 100கணக்கான கைதிகள் நாட்டின் வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டார்கள். மாற்றப்பட்ட கைதிகளின் பாதுகாப்பு மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு உரிய தகவல்கள் வழங்கப்படுகின்றனவா என்பது தொடர்பாக மனித உரிமை அமைப்புகள் கவலை வெளியிட்டிருக்கின்றன. இவற்றுக்கு பிற்பாடு இந்த மகர சிறைச்சாலையில் கலவரம் ஏற்பட்டிருக்கின்றது. கட்டடங்கள் சேதப்படுத்தப்பட்டதுடன் நிர்வாக பகுதிகள் தீ வைக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சுமார் 1000 கைதிகள் மட்டுமே தக்க வைக்கக்கூடிய மகர சிறையில் 4000க்கும் அதிகமாக வைக்கப்பட்டிருந்ததான செய்திகள் சுட்டிக்காட்டின. ஆகஸ்ட் 6 மற்றும் 7 திகதிகளில் கொழும்பு மேகசின் சிறைச்சாலை மற்றும் குருவிட்ட சிறைச்சாலையில் ஏற்பட்ட தனித்தனி மோதல்களில் 3 கைதிகள் உயிரிழந்ததாக அரசாங்கம் அறிவித்தது. பலன்சேன சீர்திருத்த நிலையத்திலும் எதிர்ப்பு நடவடிக்கைகள் ஏற்பட்டது. இந்த மோதல்களுக்கு போட்டி போதைப் பொருள் குழுக்களுக்கு இடையேயான ஒரு பகைமையே காரணமாக இருக்கலாம் என்பது அதிகாரிகளுடைய ஆரம்ப கட்ட கருத்து. என்றாலும் கூட இந்த விசாரணைகள் முடிவடையாத நிலைகள் இதனை இறுதியான காரணமாக கருத முடியாது என்று ஸ்ரீலங்காவின் சிறைச்சாலைகளில் ஏறத்தாழ 10,000 முதல் 11,000 பேரை தக்க வைக்கும் வசதிகளே இருக்கின்றன. ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் 39,000 முதல் 41,000க்கும் அதிகமான கைதிகள் வைக்கப்பட்டுள்ளதாக அண்மைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. சில சிறைச்சாலைகள் அவற்றினுடைய கொள்ளளவை விட 3 அல்லது 4 மடங்கு அதிகமாக இருக்கின்றன. இந்த நெரிசலான சூழலில் கைதிகளை முறையாக பிரித்து வைப்பது, போதைப்பொருள் மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவது, மருத்துவம், சுகாதாரம் மற்றும் குடிநீர் வசதிகளை வழங்குவது, ஒவ்வொரு பிரிவையும் போதுமான அதிகாரிகளுடன் கண்காணிப்பது என்பன பெரும் சவாலான ஒரு விஷயமாக மாறியிருக்கின்றது. ஸ்ரீலங்கா மற்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய விரிவான ஆய்வும் சிறைச்சாலை அமைப்பும் அளவுக்கு அதிகமான கைதிகளால், குறிப்பாக அது நிரம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. போதிய வளங்கள் என்று இயங்குவதாகவும் ஏற்கனவே கண்டறிந்த நிலையில் தண்டனை வழங்குவதை மையமாக கொண்ட தற்போதைய அணுகுமுறை புனர்வாழ்வு மற்றும் சமூகத்தின் மின்னிணைப்பு, மீளிணைப்பு நடைமுறைகளில் மாற்றப்பட வேண்டும் என்றும் ஆணைக்குழு பரிந்துரைத்திருக்கின்றன. சிறையில் உள்ள அனைவரும் நீதிமன்றத்தால் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள் அல்லர். வழக்கு விசாரணைகளை எதிர்நோக்கக்கூடிய சந்தேக நபர்களும் கணிசமான எண்ணிக்கையிலேயே தடுப்பு காவலில் இருக்கின்றார்கள். வழக்குகள் நீண்டகாலம் இழுப்பறிக்கப்படும் என்றும் பிணை வழங்குவதில் ஏற்படக்கூடிய தாமதம், பிணை நிபந்தனைகளை நிறைவேற்ற முடியாத வறுமையான பின்னணியை கொண்டவர்கள் மற்றும் குறிப்பாக இந்த சிறிய குற்றச்சாட்டுகளுக்காக விளக்குமறிகளில் வைக்கப்படுவோர் ஆகிய குறிப்பிட்ட காரணங்களுக்காக சிறைச்சாலை நெரிசலை மேலதிகமாக அதிகரித்திருக்கின்றது. இதனால் சிறைச்சாலைகளின் பிரச்சினைகளை சிறை நிர்வாகத்தால் மட்டும் தீர்க்க முடியாது. காவல்துறை, சட்டமா அதிபர் திணைக்களம், நீதிமன்றங்கள், நீதியமைச்சு மற்றும் புனர்வாழ்வு அமைப்புகள் இணைந்துதான் இதனை செயல்படுத்த வேண்டிய சூழ்நிலை உள்ளது.
அண்மைய கலவரங்களுக்கும் போட்டி போதைப்பொருள் மற்றும் குழுக்களே காரணமாக அமைந்திருக்கின்றது என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். ஆனால் கைதிகள் வெளி உலகத்திற்கு கட்டுப்படுத்தப்பட்ட தொடர்பையே கொண்டிருக்கும் நிலையில் போதைப்பொருள் தொலைபேசிகள் மற்றும் ஏனைய தடை செய்யப்பட்ட பொருட்கள் இந்த சிறைக்குள் எவ்வாறு செல்கின்றன என்ற பலத்த கேள்வியும் எழுகின்றது. இதற்கு பதில் தேவை. சிறைக்குள் குற்றக்குழுக்கள் தொடர்ந்தும் செயற்படுகின்றன என்றால் அது கைதிகளுடைய குற்றச் செயற்பாடு மட்டுமல்ல, கண்காணிப்பு, புலனாய்வு மற்றும் நிர்வாக நடைமுறைகளில் காணப்படக்கூடிய பலவீனங்களையும் வெளிப்படுத்தியிருக்கின்றது. ஒவ்வொரு கலவரத்திற்கு பின்னரும் போலீசார், விசேட அதிரடிப்படையினர் மற்றும் இராணுவத்தினர் களமிறக்கப்படுகின்றனர். பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு கைதிகள் வேறு சிறைச்சாலைக்கு மாற்றப்படுகின்றார்கள். இவை உடனடியாக நிலைமையை கட்டுப்படுத்த உதவக்கூடிய ஒரு சான்றாக இருக்கிறது. ஆனால் நெரிசல், நீதிமன்ற தாமதம், பணியாளர் பற்றாக்குறை, ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் இந்த புனர்வாழ்வு வசதியின்மை என்பவற்றை தீர்மானிக்கப்படாவிட்டால், அது தீர்க்கப்படாத பட்சத்தில் கைதிகளை ஒரு சிறையிலிருந்து இன்னொரு சிறைக்கு மாற்றுவது பிரச்சனையையும் இடமாற்றம் செய்வதாகவே அமையும்.